மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி லைனிங்கில் வந்து நம்ம விரித்து இந்த மாதிரி உயரம் எவ்வளவோ அந்த ஃபுல் உயரத்துக்கு வந்து நம்ம இடுப்பு வரைய இருக்கிறத வந்து நம்ம இப்படி போடுவோம் இல்லையா, கர்ச்சீப் எப்படி ஒரு ஸ்கொயராக நீங்கள் நினச்சிக்கலாம். நினச்சிட்டு எல்லா பக்கமும் 4 பக்கமும் ஒரே அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவை வந்து நீங்கள் இப்படி வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி டிசைன் வந்ததுன்னா நீங்கள் லைனிங்கில் வந்து சாதாரண ஒரு லைன் ஃப்ராக் மாதிரி நீங்கள் இது பண்ணிடணும். பண்ணிட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ இந்த மாதிரி சும்மா அப்படி தான் இருக்கும், மாடல் காட்டியிருக்கேன். போடும்போது நம்ம வந்து ஃபோல்டான பகுதி வந்து இந்த பக்கம் வர மாதிரி நம்ம பக்கம் வர மாதிரி வச்சு இது பண்ணுறோம். ஆனால் டிசைன் வந்து நடுவில் வரனால இதை இப்படி விரிச்சிடணும். இந்த மாதிரி இப்படி விரித்து வச்சோன்னா நடு சென்டரில் அந்த பேக்கில் அந்த டிசைன் வர மாதிரி நம்ம இப்படி இருக்கணும். இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா லைனிங் வந்து இதை விட வந்து லைனிங் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம இந்த துணியவே வந்து சேலை துணியவே கொஞ்சம் கட் பண்ணி நம்ம ஒட்டு போட்டுக்கலாம். அதுக்காக தான் நான் கட்டுறது. முதல்ல வெட்டுறது வந்து லைனிங்கோட இது எப்படி இருக்கோ அந்த வாக்கிலே வச்சு நார்மலாக நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. கட் பண்ணினது இந்த துணி சேலை துணியில் போடும்போது அந்த டிசைன் வந்து நலிவிடக்கூடாது. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த வெட்டின ஒரு பீஸ் மட்டும் எடுத்து தான் நம்ம இது மேலே அப்படி வச்சு இது பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். மீதி சைடு வர்றதுக்கு வந்து நம்ம சைடில் வந்து ஒட்டி கொடுத்தோம், அது சேலையோட துணியில். இது வந்து கட் பண்ணது வெறுமனை வச்சு காட்டியிருக்கேன். அதாவது உங்களுக்கு இந்த கல் வந்து மேலே இல்லாமல் ஒரு ப்ளைனாக வந்து மேல் பார்ட்டுக்கு மட்டும் ஸ்லீவுக்கு வந்து கல் வச்ச மாதிரி இது தச்சுட்டு போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை காட்டலாம்.